கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 104 அதிகாரம் 34வது வசனம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றார். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். அப்ப நாம கர்த்தரை குறித்து தியானிக்கிற போது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது அது ரொம்ப இனிமையா இருக்குமா, தேனிலும் மதுரமாய், தேனிட்ட பணியாரம் போல இனிமையான சுவையோடு இந்த வார்த்தைகள் இருக்குமா. இதுக்காக நம்ம இரவு நேரங்கள்ல கூட நீங்க படுக்கையில உட்கார்ந்து எதையோ ஒன்ன பேசிக்கிட்டே இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா இந்த வசனங்களை தியானிக்க இந்த வசனங்களை குறித்து பேசும்போது மனசுக்கு அவ்வளவு ஒரு சமாதானம் நமக்கு இருக்கும். மனசுக்கு ஒரு பெரிய எதையோ சாதிச்சிட்ட மாதிரி, ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும். அதுதான் இனிமையான உணர்வு. அப்ப இந்த வசனத்தை தியானிக்கிற அந்த தியானம், இந்த வசனத்தை குறித்து பேசுகிற அந்த பேச்சு, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற போது அது நம்ம செவிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேனிலும் மதுரமா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே வீணான வார்த்தைகளையோ வீணான பேச்சையோ நாம பேசாம கடவுளுடைய வார்த்தைகளை நாம ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ அல்லது ஒரு 7 நிமிஷமோ நாம கேட்கிறப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். நம்ம இருதயம் வேற எதையும் தேடாது. நம்முடைய சிந்தனைகள் கூட ஏதாவது கோபத்தில் இருந்தாவோ அல்லது காலையில யாராவது நம்ம பார்க்கணுங்கிற நமக்குள்ள ஒரு மூர்க்கத்தனம் இருந்தாவோ இதையெல்லாம் மாத்திட்டு நம்மளை எளிமையா எல்லாவற்றையும் விவேகத்தோடு சிந்திச்சு சரியா செயல்படும்படியா இந்த தியானமானது நம்மளை மாத்திரும். அதனாலதான் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷமாவது கர்த்தருடைய வசனத்தை தியானிங்கன்னு சொல்றாங்க. இப்ப இங்க சொல்றாரு பாருங்க, நான் தியானிக்கிற தியானம் எப்படி இருக்காம இனிதா இருக்கிறது, நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். அப்ப கடவுளுக்குள்ள நம்ம எந்த விதமான ஒரு குரோத நினைப்புகளோ குற்ற உணர்ச்சிகளோ அல்லது மற்றவர்கள் மீது நமக்கு ஏதாவது ஒரு வஞ்சகமான உணர்வுகளோ வஞ்சகமான காரியங்களோ இல்லாம மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு அன்போடு அவர்களை நாம பேசி அரவணைச்சு அவர்களோடு நல்ல உறவை நாம வலுப்படுத்தி கொள்வதற்கு இந்த இனிமையான தியானம் நம்மோடு கூட இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அப்பப்ப நம்மளை தட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு வார்த்தையில கொஞ்சம் தடிப்பான வார்த்தையை நாம பேசுறோம்னு வைங்களேன், அப்ப என்ன பண்ணுவார் ஆண்டவர், நீ பேசுறது தப்புன்னு உணர்த்துவார். ஒருத்தர் மேல கோபப்படுறோன்னு வைங்களேன், அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ கோபப்படுறது தப்புன்னு சொல்லுவார். எப்போ? இந்த தியானத்தை கொண்டு. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஒரு 5 நிமிஷமாவது அல்லது ஒரு 7 நிமிஷமாவது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறப்போ அல்லது கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறப்போ அல்லது அதை குறித்து நம்ம யோசிக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கை அந்த நாள் முழுவதும் இனிமையா இருக்கும். அந்த நாள் முழுவதும் நமக்கு கசப்பான உணர்வுகளே வராது. அந்த கசப்பான உணர்வுகள் வருவதற்கு இந்த தியானம் நம்மளை விட்டு வைக்காது. அந்த கசப்பான உணர்வுகளை தேடி நாம போற அளவுக்கும் இந்த தியானம் நம்மை விடாது. நம்மை சரியான வழி நடத்தி இனிமையான வாழ்க்கை வாழ்ந்து மாலை நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு கூட அந்த நாளை கழித்ததற்கான நன்றி உணர்வோடு இருக்க செய்யும். அன்பானவர்களே, அதைத்தான் இங்க சொல்றாரு, நான் தியானிக்கிற தியானம் இனிமையானது. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம எல்லாரும் காலையில எழுந்த உடனே கர்த்தருடைய தியானத்துல, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம தியானிக்கணும், அதை குறித்து கேட்கணும். நம்முடைய வாழ்க்கை இனிமையானதா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இனிமே நீங்களும் அப்படி செய்வீங்களா? கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க, உங்கள் வாழ்க்கை
இனிமையா இருக்கும். கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் அனுதினமும் உம்முடைய வார்த்தையை இந்த அனுதின உணவின் வாயிலாக தியானிக்கிறோம். இந்த தியானம் எங்களுடைய வாழ்க்கையில இனிமையானதா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்குள்ளே நீடித்த மகிழ்ச்சியா இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க நீங்க தயவு பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.